தெனாலிராமன் கதைகள் பாகம் 7. எல்லாம் நன்மைக்கே. ஒரு சமயம் கிருஷ்ணதேவராயரும் அவருடைய மந்திரிகளும் வேட்டைக்குச் செல்ல ஆயத்தம் ஆனார்கள். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மன்னரின் கையில் வாள் ஒன்று பட்டு இரத்தம் பீரிட்டது. உடனே அமைச்சர்கள் அரசருக்கு உதவினார்கள். ஆனால் தெனாலிராமனோ எல்லாம் நன்மைக்கே என்று கூறினான். அதைக் கேட்ட அரசர் கடும் கோபத்துடன், நான் வலியால் துடிப்பது உனக்கு நன்மையா என்று கூறி காவலர்களை அழைத்து தெனாலி ராமனை சிறையில் அடைக்க உத்தரவிட்டார். அதற்கும் தெனாலிராமன் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறிவிட்டு சிறைச்சாலை நோக்கி நடந்தான். சிறிது நேரம் கழித்து மன்னர் தனது படைகளுடன் காட்டிற்கு வேட்டையாடச் சென்றார். அவர்கள் வேட்டைக்கு சென்ற நேரம் ஒரு விலங்கு கூட கிடைக்கவில்லை. மதிய வேளையில் களைப்பு அவர்களை வாட்ட ஒரு மரத்தடியில் அமர்ந்து தூங்கிக் கொண்டு இருந்தார்கள். சற்று நேரம் கழித்து கண்விழித்துப் பார்த்தபோது மன்னரைக் காணவில்லை. மன்னரைத் தேடிப் பார்த்தும் கிடைக்கவில்லை. இதனால் பதற்றம் கொண்ட படைவீரர்கள் நாட்டை நோக்கி விரைந்து சென்றனர். இந்நிலையில் மன்னர் காட்டுவாசி மக்களால் சிறைப்பிடிக்கப்பட்டார். அம்மக்கள் மன்னனை பலியிட அவர்களின் கோவில் முன்பு நிறுத்தினார்கள். மன்னன் தன் நிலையை எண்ணி வருந்தினான். காட்டுவாசிகள் தலைவன் மன்னனை பலியிட முயன்ற போது மன்னரின் கையில் உள்ள காயத்தைப் பார்த்தான். உடனே தன் காட்டுவாசி மக்களிடம் அரசனது கையைச் சுட்டிக்காட்டி நரபலி இட பொருத்தமானவன் இல்லை என்று கூறினான். மன்னருக்கு ஆச்சரியம். மன்னர் அதற்கான காரணத்தைக் கேட்கும்போது, இறைவனுக்கு படைக்கும் படையில் தூய்மையானதாக இருக்க வேண்டும், உன் கையிலோ வெட்டுக்காயம் இருக்கிறது, உன்னைப் பலியிட்டால் நாங்கள் கடவுளின் சாபத்திற்கு ஆளாக நேரிடும் என்று கூறி மன்னரை அனுப்பி வைத்தான். மன்னர் வரும் வழியில் இதைப் பற்றி சிந்திக்க தெனாலிராமன் கூறியது நினைவுக்கு வந்தது. உடனே மன்னர் சிறைச்சாலைக்கு சென்று தெனாலியைப் பார்த்து நடந்ததைக் கூறினார். அதற்கு தெனாலி, மன்னரிடம் தன்னை சிறையில் அடைத்ததற்கு நன்றி என்றான். மன்னர், நான் தான் உனக்கு நன்றி கூற வேண்டும். ஆனால் நீ ஏன் எனக்கு நன்றி கூறுகிறாய் என்று கேட்டார். அதற்கு தெனாலி, நீங்கள் என்னை சிறையில் அடைக்காவிட்டால் நானும் உங்களுடன் வந்திருப்பேன். அவர்கள் என்னை தூக்கிச் சென்று பலியிட்டு இருப்பார்கள். அதனால்தான் நன்றி கூறினேன் என்றான். மன்னர் தெனாலி ராமனை பாராட்டி பரிசுகள் வழங்கினார்.